வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 12வது நாளோட கேமு. அப்படியே காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போனால் மொதல் ஆர்டர் போட்டுட்டான். சரின்ட்டு அந்த ஆர்டர் போய் எடுத்து கொடுக்கும்போது கரெக்டாக ஆப்போசிட்லேயே அத்தோ கடை இருந்துச்சு. சரி ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் அத்தோவை சாப்பிட்லான்ட்டு ரெடியாக போயிட்டு அத்தோ ஒன்று வாங்கிட்டேன். ஒரு மீடியம் ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து காசு கொடுக்கும்போது 100ரூவான்டாரு. எனக்கு மனசே பொறுக்கலைங்க. அத்தோ 100ரூவான்றது எனக்கு தெரிஞ்சு அதிகம். ஏன்னா நான் மற்ற இடத்துலலாம் சாப்பிட்ருக்கேன். ஒரு 80 to 70 தான் வந்திருக்கு வித் சூப்போட. இங்கே 100ரூவான்ருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இன்ஸ்டாமார்ட்டில் ரிட்டன் ஆர்டர் ஒரு கன்று போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து மவுண்ட் ரோட்டில் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து செகண்டு அப்படியே இலந்த பழம் ஒன்று வாங்கியிருந்தேன். அவங்க 3 10 இருந்தாங்க. சரின்ட்டு அந்த 3 வாங்கி சாப்பிட்டா அப்படியே ஆப்பிள் மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அதையும் சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்க போயிருந்தேன். அதுக்கடுத்து 1 by 1 எடுத்துக்கிருந்தேன். நேற்று ஒரு வாத்தியார்கிட்ட வந்து டெலிவரி பண்ணிக்கிருந்தேன். பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, தம்பி பரவாயில்லையப்பா, ஒரு நாளைக்கு எப்படியும் 1000 1500 சம்பாரிச்சிருங்கப்பா, எப்படினாலும் எங்கே தான்ப்பா கஷ்டமாக இருக்குதுன்றாரு. நான் அதுக்கடுத்து அவர்கிட்ட நான் சொன்னது தான், பிரதர் நீங்கள் அசால்ட்டாக மாத சம்பளம் வாங்கிட்டு போயிடுவீங்க. நாங்கள் டெய்லி ஓட்டினா தான் எங்களுக்கு சம்பளம். அதேமாரி எங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது பிரதர். எக்ஸாம்பிள் வந்து ஃபோன் போச்சுன்னா ஓட்ட முடியாது, வண்டி எதனாச்சும் உடஞ்சின்னா ஓட்ட முடியாது, இன்னொன்று வண்டி தட்டி விட்டாங்கன்னா உசிரே போயிடும் பிரதர். எங்களுதில் ஹைலி ரிஸ்க்கு. இந்த காசு அந்தளவுக்கு பெருசெல்லாம் இல்லை. அப்படி சொல்லி முடிச்சுட்டு இந்த கேமையும் முடிச்சிட்டேன். நைட்டு அப்படியே வரும்போது ரூமுக்கு பீஃப் தவா ரைஸ் தான் ஒன்று வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு அப்படியே இந்த கேமை முடிச்சாச்சு. அன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2676 ஓட்டியிருந்தோம். இதில் இன்சென்டிவ் வந்து எங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும் நண்பர். ஒருத்தவர் கேட்டிருந்தார், என்னப்பா உங்களுக்கு இன்சென்டிவ் மாறி இருக்குன்னு. ஒவ்வொரு இடத்துக்கு இன்சென்டிவ் மாறும். சரி ஓகே. அப்புறம் ஆஃப்லைனில் ஒரு 45 ரூபா வந்துச்சு. எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா 575 ரூபா வந்துச்சு. இதை கழிச்சது போக நம்ம கை கிடச்சது 2146 ரூபா கிடச்சி. ஓகே, பார்க்கலாம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.